السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான். நெருக்கடிகள் நீங்கி வளமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு துஆக்களும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளுக்குரிய துஆக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஓதி வந்த துஆக்கள். அதே போன்ற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிறந்த துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள். இவ்வாறு ஏராளமான துஆக்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், துஆ கேட்டால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். இதனை யார் ஓதுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னும் ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளை தொழுதுவிட்டும் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. நபிமார்கள் ஓதிய துஆக்கள் இருக்கின்றது. அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். அந்த துஆக்களை அதிகமாக ஓதுவோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற துஆ என்னவென்றால், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நாமும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.